ஹலோ வியூவர்ஸ், ஆயுதமில்லா போரின் அதிகாரி இவன், கைத்தடியால் உலகத்தை நடுக்கிய உத்தமன் இவன், தேசத்தின் மனசாட்சி, அவன் வாழ்ந்த மனையோ இதற்கு சாட்சி. இங்கதான் காந்தி 1918 30 வரைக்கும் நியர்லி 12 இயர்ஸ் வாழ்ந்திருக்காரு. காந்திஜியோட நான் வயலன்ஸ் போராட்ட திட்டங்களுக்கு உறுதுணையா ஓடி அந்த நினைவுகளையே தன் நீரோட சுமந்து ஓடுறது இந்த சாபர்மதி ஆறு. இதுதான் மகாத்மா காந்தியோட வீடு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க என்ட்ரன்ஸ் ஃபீ இல்லை, ட்ரெஸ் கோடும் இல்லை. ஆனால் ஒரு டீசன்சி, கண்ணியம், ரெஸ்பெக்ட், பக்தி எல்லாம் நிறைஞ்சிருக்கு. சைலண்ட்டாக இப்போ இருக்கிற இந்த ரூமில் தான் அஹிம்சையும் சத்தியமும் உயிரோட்டமாக இருந்திருக்கு. காந்திஜி சொல்வாராம், கஸ்தூர்பா என் வாழ்க்கை துணை மட்டுமில்லை, என் வாழ்க்கையின் பலம். அவங்க பயன்படுத்தின மண் பாத்திரங்கள் மற்றும் கரண்டிகள். இது காந்திஜியோட அஸ்தி கும்ப. காந்திஜியோட ஆஷஸை இங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதுதான் சர்க்கா. அது பெரிய புரட்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ராட்டை. இந்த எக்ஸிபிஷனில் பலவிதமான ராட்டைகள், ராட்டையில் நூற்ற நூல் கூட வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் நூல் இல்லை, சுயமரியாதை, சுதந்திரம், ஸ்வராஜ்யம் இவற்றோட அடையாளங்கள் தான். கைத்தொழிலுக்கு மரியாதை, நேஷனல் இன்டகிரேஷனுக்கு ஒரு பிணைப்பு. தான் மட்டும் நூல் நூற்கலை, மக்களையும் நூல் நூற்க வச்சிருக்காரு. அதோட பட்டேல், சரோஜினி நாயுடு, நேரு இவங்களையும் ராட்டை சுற்ற வச்சிருக்காரு. பக்தியையும் வாழ்க்கையையும் பிரிக்க முடியாதுங்கிற காந்திய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சிவன் கோவில். த கிரேட் அஹிம்சா நோபல் ஆஃப் இந்தியா, அவ்வளோதான். மகாத்மா காந்தி ஜஹா ஹோ வஹா, துனியா கே பகத் ஸ்ரீ மகாத்மா காந்தி வார்தா. அட்ரஸ் இல்லாத லெட்டர்ஸ், ஊரு இல்லை, தெரு இல்லை, மக்கள் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் முழு அட்ரஸ். இது உபாசனா மந்திர். காந்தி அமைதியாக மெடிடேஷன் பண்ணுற இடம். வார்த்தைகளுக்கு இங்கே வேலை இல்லை, மௌனம்தான் இங்கே பாஷை. இந்த உபாசனா மந்திர் சொல்கிற பாடம் என்னன்னா, அமைதிதான் உண்மையை பேசும். பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உடலே புல்லரிக்கிறது இல்லையா? ஐ எம் ப்ரவுட் டு வேர் திஸ் டாப்ஸ். இந்த ட்ரெஸ் காந்தி ஆசிரம எக்ஸிபிஷனில் வாங்கினது. ஜெய் ஹிந்த்.